மனிதனை மண்ணினால் உண்டாக்கிய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. எல்லா படைப்புகளை காட்டிலும் மனிதனின் படைப்பு சிறந்தது. தேவன் வார்த்தைகளால் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ஆனால் மனிதனையோ தம் கையினால் மண்ணை எடுத்து அவனை தொட்டு உண்டாக்கினார். அவருடைய ஜீவ சுவாசத்தால் உயிர் பெற செய்தார். மனிதன் தேவன் பார்வையில் எவ்வளவு விசேஷித்தவர்கள் என்று பாருங்கள். அதனால்தான் தேவன் விழுந்து போன தூதனை அழிக்க கடவுளாக இருந்து அல்ல, தூதனாக இருந்து அல்ல, தூதரை விட சற்று சிறியவனாக உண்டாக்கிய மனிதர் மூலமாகவே, விசேஷமாய் ஆபிரகாமின் வம்சத்திலே இயேசு கிறிஸ்துவினால் பிசாசை அழித்தார். மனிதனை சிறியவனாகவே விடவில்லை, மகிமையினாலும் கனத்தினாலும் அல்லவோ அவனை முடிசூட்டினார். மனிதன் கடவுளை ஆராதிக்க பிறந்தவன். மனிதன் கடவுளின் வேலையை செய்ய படைக்கப்பட்டவன். எனவே மண்ணாகிய மனிதனே விண்ணுலக தேவனை மகிமைப்படுத்து. ஆமேன்.